சற்று முன் வெளியான தகவல், கேஸ் சிலிண்டருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுவது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்கு வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் எரிவாயு மானிய திட்டத்தில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்து வருகிறது. இது தவிர சில தனியார் நிறுவனங்களும் சிலிண்டர் விநியோகம் செய்கின்றன. இந்நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் வேலைகள் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக வாடிக்கையாளர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் பணியை நிறுவனங்கள் தொடங்கியுள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் மானிய விலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்கின்றன. பொதுமக்கள் சிலிண்டர் வாங்கியதும் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் மத்திய அரசின் மானியத் தொகை செலுத்தப்படுகிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்பு பெற்ற பயனாளர்களுக்கு கூடுதல் மானியம் 300 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த சூழலில் மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இலவச கேஸ் பயனாளர்களுக்கு மட்டும் முதலில் கைரேகை பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கேஸ் ஏஜென்சிகளில் கைரேகை மற்றும் முக பதிவு வாயிலாக வாடிக்கையாளர்களின் சரிபார்ப்பு நடந்து வருகிறது. ஏஜென்சிக்கு வர முடியாத மூத்த குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்களின் செல்போன் செயலி மூலம் முகப்பதிவு செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கேஸ் ஏஜென்சிக்கு வந்து ஆதார் மற்றும் கைரேகை வைக்காவிட்டால் ஏஜென்சி எல்பிஜி கனெக்ஷன் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பான பாரத் கேஸ் நிறுவனம் சார்பில் SMS ஒன்று நுகர்வோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் வாடிக்கையாளர்களின் உண்மை சரிபார்ப்பு பணிக்கு அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை. அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் கைரேகை பதியவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்றும் தங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கேஸ் ஏஜென்சிகளுக்கு வந்து கைரேகை வைத்துக் கொள்ளலாம் என்றும் வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.